ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் தான் நிறைய நண்பர்கள் இது எதிர்பார்த்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்குற மட்டுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ்க்கு மேலே நான் லிங்க் தந்துடுவேன். அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன ஸ்பெஷாலிட்டியான விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, அதாவது நீங்கள் எல்லா நண்பர்களும் நீங்கள் சிவாஜி மூவி பார்த்துருப்பீங்க. அதாவது சிவாஜி தமிழ் மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரஜினிகாந்த் ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு. அது எல்லா நண்பர்களும் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அதில் பார்த்தாக்கா அவர் லொக் போட்டு வச்சுப்பார். அந்த லொக்கை 3 வாட்டி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அந்த லேப்டாப்பில் உள்ள டீட்டெயில் எல்லாமே டிலீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுத்துருப்பாரு, ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஃபோனுக்கு நம்ம கொடுத்துக்கொள்ளணுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டதுக்கு பிறகு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இதில் செட்டிங்லாம் நிறைய இல்லை. மேலே பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட்மின் எனேபிள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி கேட்கும். அதாவது இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இது என்னத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த அப்ளிகேஷனை யாராவது உங்களுக்கு வேண்டாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகாது, ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தாக்கா இப்போ பாருங்க, இந்த 7 கூற்ற குறைக்கிற மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? அது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை வாட்டி அவங்க ராங் நம்பர் கொடுத்தாங்க, அதாவது ராங் பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் டிலீட் ஆகிற மாதிரி, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயிலெலாம் டிலீட் ஆகிற மாதிரி எத்தனை வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ட்டு இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். 3 வாட்டியோ 4 வாட்டியோ 5 வாட்டியோ 7 வாட்டியோ 8 வாட்டியோ டோட்டல் உங்களுக்கு 20 வாட்டி வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம், ஓகேங்களா? நான் 5 வாட்டி கொடுத்துக்கொள்கிறேன், ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்தது பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனேபிள் அப்படின்றது அந்த எனேபிள்ன்ற டச் பண்ணுங்க. எஸ் நோ அப்படின்றதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க, ஓகேங்களா? கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உங்களுக்கு பச்சை கலர் ஆகி பார்த்தீங்களா? உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கு பெட்டன் லாக் போட்டிருக்கணும், ஓகேங்களா? பெட்டன் லாக் போடலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது அவங்க எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு அது ஓப்பன் ஆகி தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே உங்களோட டாக்குமெண்ட் எதுவுமே டிலீட் ஆகாது, ஓகேங்களா? நிச்சயமாக நீங்கள் பெட்டன் லாக் போடுங்க. பெட்டன் லாக் போட்டதுக்கு பிறகு யாராவது வேண்ட நண்பர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ யார் உங்களுக்கு அவங்க 5 வாட்டி நீங்கள் செக் பண்ணி வச்சதுக்கு பிறகு அந்த 5 வாட்டி அவங்க ராங் பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸோ வீடியோஸோ என்ன டீட்டெயில் இருந்தாலும் அனைத்து டீட்டெயிலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலாக காமிச்சு விட்றேன் பாருங்கள். இப்போ நான் பெட்டர் லாக் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இப்படி கேட்கும், ஓகேங்களா? இதை நான் ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னு சொன்னால் நிச்சயமாக எனக்கு இதில் டீட்டெயில் எல்லாமே டிலீட் ஆகிடும், ஓகேங்களா? நான் இதெல்லாம் டிலீட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லாக் பண்ணி காமிச்சிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நண்பர்கள். நான் எல்லாம் வேண்டிய மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து தான் இப்போ நம்ம நண்பர்கள் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுங்க. மீண்டும் ஒரு புதிய சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது வெற்றிக்கு உங்கள் நண்பன் ரவி. பாய்.